என்ன முடிவு? உங்களை சுத்தி பாக்குறதா ஒரு ஷேராட்ட வேணும் போல. உங்க கூட வர்றதே இல்லைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லிடாதீங்க. 2 மூணு கொடுத்து வச்சிருக்கேன். சரி, அப்பனா நீங்க நாரதரா? ஆமையா, கேள்விப்பட்டது இல்லையா? உங்களோட குடும்பத்தை வாழ வச்சிருக்கேன். யாரும் சொல்லலையா? சத்தியமா? யார் யார் நம்புவா? யாராவது ஒரு வாடி கூட வைப்புல மயக்கு கிடைச்சா விடுறது கிடையாது. யாராவது இவரை பார்த்தா நாரதன் மாதிரி தெரியுதா? தெரியல. இவரை பார்க்கும்போது எப்படி தோற்றம் தெரியுது? பூரா அவுத்துட்டு ஒரு சட்டியை மாட்டி ஒரு லப்பரை வாயில வச்சோம்னா அப்படியே செரலாக்கு குழந்தை மாதிரியே இருக்குங்க. மகதி ஆள் இருக்கு, ஜடாம கூட இருக்கு, கையில சத்தல கட்டை இருக்கு. இதெல்லாம் இருந்தா நீங்க நாரதரா? வேற என்ன நீ ஆதாரம் கேட்கற? டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? திருவிழாவை செஞ்சாரு. நாங்கெல்லாம் போறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. எதுவுமே இல்லை. வரக்கூடிய தன்மை தேவர்களுக்கு உண்டு. நிறைய திரைப்பிடி மூப்பு சாக்காடு 5 வந்து வாழக்கூடிய நாங்கெல்லாம் அமிர்தம் சாப்பிட்டாரு. அவனுக்கு தெரியாதியா? அமிர்தம். அப்ப நாங்க அமிர்தம் சாப்பிடுறேன். எங்க அமிர்தத்தை விட உங்க அமிர்தம் பெருசா. அமிர்தம் சாப்பிட்டதுனாலதான் அடியா வரப்பட்டவன் சாக மாட்டோம். நாங்க நம்ம அமிர்தம் சாப்பிட்டா ஜோலி முடியும். உங்க அமிர்தம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்படி சொல்லாதீங்க சாமி. அப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனா 2 புல்லுக்கு மேல போகுது. இல்ல புல்லு சொல்லுங்க சாமி. புல்லு இருக்கட்டேன். நாரதரே. ஆமா ஆமா. உங்களை ஒரு மாதிரியா கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? அண்ணே சத்தம் போடாதீங்க. கொஞ்சம் வந்துச்சுன்னா பொசுக்கு மேல விழுந்துருவாரு. சொல்லிட்டேன். இருக்கட்டேன். நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். தேவலோகத்துல தேவேந்திர சபிவாரம்ல சபையா? தேவேந்திர சபை. அந்த தேவேந்திர சபையில ரம்பை ரம்பை ஊர்வசி. நீ அந்த நினைப்புலயே தானே கிடக்குற. துளத்தம்மை மேனகைன்னு சொல்றாங்க. ஆளு அழகா இருப்பாங்களா? கேள்விப்பட்டேன். அவங்க காலை தூக்கணும்னா நீங்க வாயை திறக்கணும். கேள்விப்பட்ட உண்மையை கேட்டதுன்னா கோவப்படுறீங்க. நாரதர் காணம் போடணும். அதைத்தான் கேட்டேன். நாரதரும் தும்புருவும் காணும் இசைக்க அங்கே நந்தியாப்பட்டவர் மிருதங்க மத்தளத்தை வாசிக்க அங்கே நடனம் ஆடுவார்களே. ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 4 பெண்கள் தேவேந்திர சபையிலே நடனம் ஆடக்கூடிய பெண்கள். காலத்துக்கு ஆடுவாங்க. ஆமா, பரதநாட்டியமியா. எப்படி இப்படி தூக்குவாங்க? நீ தூக்குறதெல்லாம் வேற மாதிரி நினைச்சுட்டு இருக்காத. இருக்கட்டும். ஆளு அழகா? அழகு. ஒரு பொம்பளைக்கு அமௌண்ட் எவ்வளவு? என்ன அம்மனை கொண்டு காட்டமா? இது என்ன வெடிகுண்டா? ஜடாமகுடம் மன்னர்கள் அணிவது மணிமகுடம், என் போன்றதும் முனிவர்கள் அணிவது ஜடாமகுடம் என்பது பயம். இதுதான் மாலை. எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதம் வளர்க்கிறேன். இது என்ன உண்மையா? யானும் உண்மையா? என்ன பஜனமோ அதை பேசுறா. சரி விடுங்க, ரொம்ப கோவப்படுறீங்க. சரி, முத நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிப்போம். என்னடா உன் பேச்சு கூடாம எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் ஞாபகம் மாட்டீங்க. சரி, வீடு அது சாப்பிட்ட சும்மா சித்தெலும்பு கிடைச்ச மாதிரி தான் ஒண்ணு இருக்காது. ஒயினி சாப்பிட்டா ஒரு மனுஷன் இருக்காது. அதுல ஒரு கட்டிங்க போட்டு கும்முன்னு இருக்க. அப்படின்னா கிடைக்கல. பாத்தீங்களா? எப்ப நீங்களும் இருக்கீங்க. வேண்டாம் இருக்கேன். இப்பதான் முடியாம இருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நாரதர் மகாமுனிவர் எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. நாரதர் சகலமும் தெரியும். சரி சரி. இப்ப நல்லா பேசக்கூடியவர் நீங்க. ஆமையா. அவர் வெடிக்கிற சொன்ன மாதிரி காலக்குடிய நல்லா பேசக்கூடியவர். ஆமா ஆமா. நெத்தியில என்ன போட்டிருக்கீங்க? நெத்தியில என்ன போட்டிருக்கேன்? நாமம் போட்டிருக்கேன். நான் என்ன போட்டிருக்கேன்? நீங்க இருந்தா பட்டையை அடிச்சு நாமத்தை போட்டிருக்கீங்க. இந்த நாமத்துக்கு உரியவர் யாரு? நாமத்துக்கு உரியவர் யாருன்னா அதான் பாட்டை நாராயணே. அவருக்கு அடியார்கள் யாரு? தயா 12 ஆழ்வார்கள் பாடினார்கள் இருக்காங்க. சிவபெருமானுக்கு எத்தனை அடியார்கள்? 63 நாயன்மார்கள். ஆமா. நாயன்மார்களை பத்தி நிறைய பேசுவீங்க, ஆழ்வாரை பத்தி நிறைய பேசுவீங்க. சரி, நான் கேட்கறது ஒரே ஒரு ஆளை பத்தி. யாரு? பட்டினத்தார். ஆமா.
பட்டினத்தாருக்கு என்ன சிறப்பு? பட்டினத்தாருக்கு என்ன பச்சை வாழை மட்டைங்கிறது பற்றி எரியுமா? தெரியாது. பெத்த தாயை தன்னுடைய தகனம் செய்வதற்காக பச்சை வாழை மட்டை அடிக்க தன்னுடைய தாயை தூக்கி வச்சு அதில் அதாவது கவியை பாடி நெருப்பு பிடிக்க வச்சாரு, தீயை பற்ற செய்தார். கவியை பாடி தீயை பத்த வச்சார். ஆமா. பச்சை வாழை மட்டும் முத எரியாது. எரியாது. என்ன கவி பாடி பச்சை வாழை மட்டையை எரிய வச்சார்? முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானை விட்டதி மூழ்க மூழ்கவே என்று பாடினார். இந்த கவியை பாடனே பச்சை வாழை மட்டும் பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. ஆமா. தீ எரிய வைக்கிறது தானே. ஆமா. இந்த கவியை பாடனே தீ எரிஞ்சிச்சு. ஆமா. தீ எரியும் பொழுது பட்டினத்தார் மறுகவி பாடினார். அது என்ன கவி? மறுபடியும் நிறைய கவியை பாடினாரு. என்ன கவி? அதனாலதான் வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் என்ன கவினா வரிசையா பாடிக்கிட்டே இருக்காரியா. நான் என்ன கேட்கிறேன், தீயை எரிய வைக்கிறதுக்காக கவியை பாடினாருன்னு சொல்றீங்க. சரி, இந்த கவியைத்தான் பாடினாரு. தீ எரியும் பொழுது பட்டினத்தார் கவி பாடினார். அது என்ன கவி? இதான் சொன்னார். முந்தி தவம் கிடந்து 300 நாட் சுமந்து. நல்லா கவனிக்கணும். முந்தி தவம் கிடந்து தன்னுடைய தாயை அதாவது கவி பாடுறாரு. முந்தி தவம் கிடந்து 300 நாட் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி தரைய சுமந்து தாயார் தமக்கோ எரியத்தலம் மூட்டுகிறேன் என்று அழகாக பாடினாரே. என்ன கவி இது? தீ எரிய வைக்கிறதுக்கு பற்றி எரியும். நான் என்ன கேட்கிறேன், பற்றி எரியும் பொழுதே வரிசையாக கவியை பாடிக்கொண்டே இருந்தார். ஐயா, தீய பத்த வைக்கிறதுக்கு தான் கவி பாடி இருக்காரு. தீ எரியும் பொழுது பட்டினத்தார் மறு கவி பாடினார். அது என்ன கவி? அப்படியெல்லாம் ஒண்ணு கவி பாடலையே. பாடி இருக்காரு. ஒரு கவியை பாடும் பொழுதே பற்றி எரியும். அதுக்கப்புறம் வரிசையா தன்னுடைய தாயை அழகாக பாடிக்கிட்டே இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், எரியா இப்ப நீ என்ன முடிவு சொல்ற? கவி பாடி இருக்காரு. கவி தெரியுமா தெரியாதா? யாரு கவி தெரியுமா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன்.